ஆமா ரிலீசிங் போஸ்டர் போடணும். நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன் தான் ப்ரோ, நல்லா தான் இருக்கு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா லியோ படத்தை அந்த சேம் லுக் தான் இருக்கு. சேம் வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா சால்ட் பேப்பர் அந்த மங்காத்தா படத்தை மட்டும் கொண்டு வந்து அப்போ வந்து டபுள் ஆக்ஷன் வர படம். ஏடிஎம் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன், எப்படின்னு தெரியல. நான் வந்து அப்பா பையனா நிறைய படங்களை தளபதி பண்ணிட்டாரு. இந்த படம் வந்து எப்படி போகணும், ஏன்னா மாநாடு வந்து ஒரு டைம் ஒரு படம். ஆமா ப்ரோ, அவர் வந்து டிஃபரெண்ட் எடுப்பாரு வெங்கட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஒவ்வொரு படம் மாதிரியும் அடுத்த படம் சொல்ல முடியல. இன்கேஸ் வந்து ஒரு வந்து நிறைய பிடிக்கலாம், நெக்ஸ்ட் எல்லாம் பிடிச்சிரும். இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணி, சேம் கோவா அந்த படம்லாம் எப்படி சூப்பரா இருக்கும். அது டிஃபரெண்ட் ஜானலா இருக்கும். எப்படின்னு தெரியல, மேக்ஸிமம் ஹாலிவுட் டைப்ல சொல்றாங்க. நானே நல்லா இருக்கும். தலையை வச்சு கரியர்ல ஒரு பெரிய ஹிட் ஒன்று கொடுத்தாரு தளபதி. கடைசி படம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடைசி படம்ன்றதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது எல்லாமே விஜய் பண்ண ஆக்சுவலா எல்லாருமே கஷ்டமா தான் இருக்கும். பாப்போம், அது நம்ம கிட்ட இல்ல ஸ்டோரி ஸ்கீம் எல்லாம். எப்படிதான் நாங்க கொடுக்க சப்போர்ட் கொடுத்துதான் இருக்கோம். நான் நெக்ஸ்ட் படம் தான் தெரியல. செப்டம்பர் 2 ஒன்னு அனௌன்ஸ் பண்றாங்க டேட். விடாமுயற்சி டேட் அனௌன்ஸ் பண்ணல, கங்குவா டேட். இந்த ரெண்டு படத்தோட கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து கேஷ் வேணும் ப்ரோ, விடாமுயற்சி கேஷ் வேணும். ஏன்னா விஜய் பண்ணாலும் சரி, அஜித் பண்ணாலும் சரி, அந்த செலிப்ரேஷனே எப்படி இருக்கும் எல்லாருமே தெரியும். விஜய் அஜித் அது லாஸ்டா 2 படம் சொல்றாங்க. லாஸ்ட் படம் ஜாலியா இருந்து பாத்துட்டு போவோம் சொல்லிட்டு. பார்த்தேன் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கு? செமையா சொல்லலாம் ப்ரோ, வேணா தளபதி நல்லாதான் இருக்கும் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. இப்பதான் க்ளோஸ் அப்ல விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் லுக், மாசா இருந்துச்சு. ஏன்னா 2 கெட்டப் தளபதி 2 கெட்டப் இருக்காரு. இந்த கெட்டப் நீங்க பாக்குறது ரொம்ப கிளீன் ஷோ பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அதுதான் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நான் தான் கெத்தனும் சொல்லாம நான் ஒண்ணுமே இல்லாம இந்த மாதிரி நார்மலான ஒரு இதுவா இருந்த மாதிரி செப்டம்பர் 5 ரிலீஸ் சொல்லிருக்காங்க. நிக்கிறீங்க இப்ப வேலையா இருக்கு, இதுக்கப்புறம் இங்கெல்லாம் இன்னும் பேச கூட இருக்க இடம் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். சரியா, லாஸ்ட் தளபதி இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன் சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வச்சுக்கலாம், ஏன்னா அப்புறம் நல்லா இருக்கும் நல்லா இல்லாம இருக்கும் சொல்ல முடியாதுல்ல. அதுதான் ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. எப்படி வேணா பண்ணலாம். மாநாடு திரும்பி பார்க்க வச்சாங்க, மங்காத்தா நடுல விட்டாரு. தளபதி வச்சு என்ன பண்ண போற அவருக்கு தான் தெரியும், நம்ம எப்படி சொல்ல முடியும். நல்லா தான் இருக்கும். இந்த படத்தோட கிளாஸ் ஏன்னா விஜய் டேட் அனௌன்ஸ் பண்ணல, கங்குவாவும் இருக்கு. கம்பேரே பண்ண முடியாது இந்த படத்தோட. நீங்க எந்த படம் வேணா லைனா கூட விடுங்களேன், அஜித் விஜய் நான் கம்பேர் பண்ண முடியாது. எந்த படத்தை விட்டாலும் நம்ம தளபதி தான் பார்த்தேன். நல்லா இருக்கு, முன்னாடியோட இப்போ வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்காப்ல. செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆயிருக்கு. வெயிட்டிங், நான் ஆர்வமா இருக்கு பாக்குறதுக்கு. 2 கேரக்டர் நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து அப்பா லுக்கு மாதிரியும் 2 பேர் முன்னாடி இருந்த ஃபர்ஸ்ட் லுக்லயே 2 பேர் இருந்தாங்க. இப்போ அந்த லுக்கு பார்த்தா 2வது அப்பா மாதிரி தான் தெரியுது. லாஸ்ட் மூவின்னு சொல்லியிருக்காரு, எதிர்பார்ப்பு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அரசியல்ல தான் ஃபுல்லாவே கான்சென்ட்ரேட் பண்றதா இருக்காரு. இது லாஸ்ட் மூவினால கொஞ்சம் பெட்டராவும் எடுக்கவும், கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து நல்லா நடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, முன்னாடியே மங்காத்தா அஜித் படம் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து விஜய்க்கு நம்ம வெங்கட் பிரபுவோட நம்ம காம்பினேஷன் பார்த்ததே இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட்னா இருக்கிறதால கொஞ்சம் பெட்டராகவும் பண்ணலாம், யோசிச்சு பண்ணிருப்பாரு வெங்கட் பிரபு. அந்த கூட்டணி, அவங்க மங்காத்தா கூட்டணி அப்படியே சேர்றதாலையும் விஜய்க்கு பெஸ்ட் படமும் அமையலாம். இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜோட பிளாக் பஸ்டர் மூவி 4 கொடுத்தாங்க, 2 மூவி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் 3வதா இது பிளாக் பஸ்டர் மூவியா இருக்கும். தலை கூட தான் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்தியன் 2வும் ஜூன் மாசம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கங்குவாவும் இன்னும் தலைப்படம் மட்டும்தான் இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. 2ம் மோதிக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்தாலும் ஆனா நம்ம தளபதி கொஞ்சம் பெட்டரா நடிக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. பார்க்க எக்ஸ்பெக்டேஷன் நல்லா பண்றாங்க. வந்து அரசியல் பிஸியில படமே நடிக்க மாட்டேங்கிற ஒரு கட்டாயத்துல போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ரசிகர்களுக்கு ஒரு எங்கேஜ் கொடுத்த மாதிரி இருக்கு. ரசிகர்கள் மத்தியில நிறைய எதிர்பார்ப்பு. ஒரு பெரிய ஸ்டாரு, இப்ப எல்லாரையும் விட மக்கள் மத்தியில ஒரு உதவி செய்யறதுல இருந்து அரசியல் களத்துல இருந்து பெரிய ஸ்டாரு, அவரோட எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கும். இடையில வந்து இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் விட்டுருந்தாரு. அதனால மக்கள் கொஞ்சம் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்துச்சு. இப்போ திரும்பி இந்த அப்டேட் விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து எடுக்கிறது வந்து வெங்கட் பிரபு, அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம தலையை வச்சு எல்லாம் பார்த்திருப்போம். அது மாதிரி அவரோட ஜானர் படத்துல தளபதிக்கு நல்ல ஒரு மாசு இருக்கும். ஆமா, கண்டிப்பா பேசப்படும். ஏன்னா வந்து தளபதி வச்சு பண்றாருங்கும் போது அவரோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு சின்னதா இருக்காது, எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் இப்போ வந்து நிறைய ஒரு இன்சல்ட்டிங் பிரச்சனையில போயிட்டு இருக்கு. அதனால இப்போ வந்து தளபதிக்கோட கை கோத்திருக்காருன்னா அப்போ ஒரு பெரிய ஒரு கதை, ஒரு சாப்டர் பெருசா இருக்கும். இவனோட பிஜிஎம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிங்கும்போது நல்ல ஒரு வெங்கட் பிரபு 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்கும்.